வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடராகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த பாடம் பகுதி 3இல் 8வது பாடமாக கிருத்திகை நட்சத்திரம். எழுதிக்கிங்க. கிருத்திகை, கிருத்திகைய கார்த்திகை, கிருத்திகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கார்த்திகை என்றாலும் கிருத்திகை என்றாலும் ஒன்று தான், குழப்பிக்க வேண்டாம். கிருத்திகையில் பிறந்தவர், பசி தாங்காதவர். கிருத்திகையில் பிறந்தவர் பசி தாங்காதவர். அப்போ அதிகம் சாப்பிடுவாங்கல்ல, அது எழுதிக்குங்க. அதிகம் சாப்பிடுபவர். நல்ல உடல் வலிமை உடையவர். உடல் வலிமை உடையவர். தேஜஸ், தேஜஸ்ங்கிறது உடம்புல இருக்கு இல்லையா, அதை பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்கிறது. தேஜஸ் உடையவர் அப்படின்னா பளிச்சுன்னு இருப்பாருன்னு அர்த்தம். புகழ் பெற்றவர். ஒழுக்கம் அந்த வகையில் பார்க்கும்போது உறுதி தன்மை குறைவு. ஒழுக்கத்தில் உறுதி குறைவு. ஆழமான மனம் கொண்டவர். ஆழ்ந்த மனம் கொண்டவர். எதையும் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்பவர். பொய்யை பொருந்த சொல்பவர். இதுல 1ஆம் பாதம் வீடு, வண்டி, வாகனம் உடையவர். வீடு, வண்டி, வாகனம், பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். முன்கோபி, முன்கோபி. ஆச்சார அனுஷ்டானம் மிக்கவர். கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வியாதி, நோய் இதுவும் கூடவே இருக்கும். வியாதி, நோய் உடையவர். கல்வி பற்றுதல் குறைவு. கல்வி பற்றுதல் குறைவு. திறமை மிக்கவர். கல்வி பற்றுதல் குறைவு, திறமை மிக்கவர். 2ஆம் பாதம் ஆச்சார அனுஷ்டானம் நம்பிக்கை மிக்கவர். விஞ்ஞானம், சாஸ்திரம், புராணங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்கும். ஆச்சார அனுஷ்டானம் கூட பார்த்தீங்கன்னா அது அப்படியே அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவர் நினைச்சதுதான் அஷ்டார அனுஷ்டானம். இதில் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருப்பார். அதில் நம்பிக்கை இருந்தாலும் அதிகப்படியான நம்பிக்கை, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் அடுத்தவர்களை நிந்திக்கும் அளவிற்கு இருக்கும். மூர்க்கர். அடுத்தது அந்த சுபாவம், கெட்ட சுபாவம் உடையவர். கல்வி, கல்வியில் திறமை. கல்வியில் திறமை. கலைகளில் ஆர்வம். கல்வியில் திறமை, கலைகளில் ஆர்வம்.
பாதம் 3. அசட்டு தைரியம். அசட்டு தைரியம் உடையவர். சில செயல்களை பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமாக தோணும். பிறருக்கு உபத்திரவம் செய்யும் குணம். பிறருக்கு உபத்திரவம் செய்யும் குணம். மெதுவான சிந்தனை போக்கு. மெதுவான சிந்தனை போக்கு. கெட்ட சாகவாசம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆணாக இருந்தால் மோசமான நடத்தை உடைய பெண்களுடன் நட்பு, ஒரு பெண்ணாக இருந்தால் மோசமான நடத்தையுடைய ஆண்களிடம் நட்பு, முக்கியமாக நம்பிக்கை துரோகிகளுடன் நட்பு பெற்றவர்கள். 4ஆம் பாதம் ஏழ்மை மிக்கவர். 4ஆம் பாதம் ஏழ்மை. உடல் அசௌகரியம் மிக்கவர். ஏதோ ஒரு நோயினாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனைனாலேயோ அந்த உடல் கொஞ்சம் அசௌகரியமாகவே உணர்வார். துக்கம் மனஸ்தாபம் மிக்கவர். துக்கம் மனஸ்தாபம் மிக்கவர். ஏன்னா பிறரிடம் சண்டையிடும் குணம். அப்புறம் துக்கமும் மனஸ்தாபமும் இருக்காமையா இருக்கும். பிறரிடம் சண்டை போடும் குணம். கல்வியில் ஊக்கம் இல்லை. கல்வியில் ஊக்கம் இல்லை. இது கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய பலன்கள். என்னடா அது நெகட்டிவாகவே வருதே, நான் அப்படி இல்லையே, அவ்வளோ யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஏன் நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத இப்போ நம்ம நட்சத்திரங்கள் பகுதியில் தான் இருக்கோம். சரிங்களா? நட்சத்திரங்கள், கிரகங்கள், பாவங்கள், திசா புத்திகள், கோச்சாரம் அப்படின்னு இத்தனை விஷயம் இருக்குது. இது பேஸ். நட்சத்திரம்தான் பேசிக். அந்த நட்சத்திரத்தில் இருந்து அப்படியே படிப்படியாக வர்றதான் மற்ற விஷயங்கள். சரி, அடுத்த பாடத்தில் சந்திப்போமா?